மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் வேன்கோவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அதை ஒய்விஆர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வேன்கோவர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து இப்போ நம்ம போக போகிறது இந்தியாவுக்கு போகணுங்கிறதுக்காக D55 அந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த கேட்டு. இந்த கேட்டில் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். இந்த கேட்டில் வந்து நிற்கணும். கேத்தே பசிஃபிக் ஃப்ளைட்டில் நம்ம புக் பண்ணியிருக்கிறோம். ஃப்ளைட் ஆல்ரெடி வந்துட்டு ஆட்களை ஃபுல்லாக இறக்கி விட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ க்ளீனிங் ஒர்க்கு நடக்கும். அவங்க எப்படியும் ஒரு 5-10 மினிட்ஸில் க்ளீன் பண்ணி முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதில் ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து ஹாங்காங் போகுது. ஹாங்காங்க்கு அப்புறம் நம்ம சிங்கப்பூர் போகணும். சிங்கப்பூர்லேருந்து அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைனில் சென்னை போகிறோம். உங்களுக்கு காட்டுற பாருங்க ஃப்ளைட்டெல்லாம் எப்படி போகுதுன்னு, டேக் ஆஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. ஃப்ளேர் ஏர்லைன் போகுது. இப்போ நம்ம போக வேண்டிய கேத்தே பசிஃபிக் ஃப்ளைட்டு இந்த இருக்குது. இதுதான் கேத்தே. நல்லா இருக்குதா, பெரிய ஃப்ளைட்டாக இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு இடக்கம் இல்லை, மேபி உள்ளே போய் எடுக்கலாம். பார்த்தீங்களா லக்கேஜ் ஃபுட்டெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. இப்போ எல்லாம் லோடிங் ஸ்டார்ட் ஆகிரும். கேத்தேக்கு பயங்கரமாக இருக்கும் போலையே. நமக்கு வந்து 2 லக்கேஜ் இருந்தது, ஆனால் ஒரு லக்கேஜ் தான் அலவுடு. பட் இன்னொரு லக்கேஜ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போடவான்னு சொன்னாங்க, போட்டுக்கோங்கன்ட்டு. அதனால் ஈஸியாக 2 லக்கேஜையும் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு சின்ன ஷோல்டர் பேக்கை மட்டும் போட்டுட்டு ஜாலியாக சுற்ற போகிறோம். அந்த பார்த்திங்களா ஒரு வால், ரெட் கலர் வால் பார்த்திங்களா, ரெட் அண்ட் ப்ளூ பார்த்தா பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மாதிரி இருக்குது. அதாக தான் இருக்கும். அது போக இங்கே நிறைய ஏர் கனடா ஃப்ளைட் இருக்குங்க. இதெல்லாம் ஏர் கனடா 1, 2, அந்த பக்கம் பாருங்கள் 3, 4, 5ன்னு வரிசையாக இருக்கு பாருங்கள். ஃப்ளாருக்கு பின்னாடி ஃப்ளார் வந்து நம்மளோட எக்கனாமி ஏர்லைனுங்க. ஒரு 50 ரூபா எடுத்த எட்மண்டன் போயிடலாம், ஒரு 50 ரூபா எடுத்த யூஎஸ் போயிடலாம். அது மாதிரி ஒரு நம்ம ஒரு டவுன் பஸ் தாங்க அந்த ஃப்ளார் ஏர்லைனு. அங்கே ஒரு ஏர் ஃப்ரான்ஸ் வேறு கிளம்பி போய்கிட்டு இருக்கான் பாருங்கள். பாய உள்ள எதாவது அடி இருக்கான் பாருங்கள் ஏர் ஃப்ரான்ஸு. டைரக்ட் ஃப்ளைட்டுங்க, கோயிங் டு ஃப்ரான்ஸ். எங்கேயாவது போவோம். நம்ம ரிட்டர்ன் வரும்போது பெங்களூர் டு ஏர் ஃப்ரான்ஸில் பாரிஸுக்கு வரோம். அதுக்கப்புறம் பாரிஸ்லேருந்து இங்கே வெஸ்ட் ஜெட்டில் வரோம். இதுதான் நம்மளோட பிளான். பார்த்துட்டிங்களா. இப்போ நம்மளோட ஃப்ளைட்டுக்கு நம்ம கவுண்டரில் போய் நிற்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா ஏர்போர்ட்டு. இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, நம்ம ஃப்ளைட்டில் ஏறலான்னு போனால் அங்கேவே கவுண்டரில் உட்காந்துருக்கும்போது ஒரு 3 தமிழ் ஃபேமிலியை பார்த்தோம். ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு சென்னை ஃபேமிலியோட போகிறதுக்கு. இன்னொருத்தங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க மாமியார், அவங்க ஒய்ஃப் எல்லோரும் இருக்கிறாங்க. அவங்களும் சென்னை போகிறதுக்காக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்ளைட் வந்து டைரெக்டு ஹாங்காங் டு சென்னை. நமக்கு ஃப்ளைட்டு வந்து ஹாங்காங் டு சிங்கப்பூர். அதனால் ஹாங்காங் வரைக்கும் ஒன்றா தான் போகலாம். அவங்களோட பேசிக்கிட்டே போயிட வேண்டியதான். ஒரு ஐயா என்ன ஐயா நம்ம ஏஜ் தான் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். ஜாலியாக இருக்கும், டைம் பாஸ் ஆகும்ல. ஐயா அம்மா நல்லா கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், நான் ஊர் மதுரைன்னு சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பி.